வணக்கம் வாங்க இன்னைக்கு சங்குப்பூ கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. டுடேஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபில இந்த கேசரி போட்டிருந்தேன். கேட்டிருந்தீங்க சங்குப்பூ கேசரி போடுங்கன்னு சொல்லிட்டு. அது சங்குப்பூல பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மெயினா சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த பூ தண்ணியில கொதிக்க வச்சு குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆனா பிள்ளைங்களுக்கு எல்லாம் நம்ம சங்குப்பூவை தண்ணியில கொதிக்க வச்சு கொடுத்தோம்னா குடிக்க மாட்டாங்க. அதுல ஒரு ஸ்மெல் வரும், அந்த பூக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்மெல் தான் குடிக்கும் போது ஈஸா வரும். அதே இந்த மாதிரி கேசரி செய்யும் போதும் தோசை ஊத்தி கொடுக்கலாம். ப்ளூ கலர்ல தோசை நல்லா இருக்கும், பிள்ளைங்க வித்தியாசமா கலர்ல இருக்குன்னு சாப்பிட்டுருவாங்க. இது மாதிரி செய்யும் போது அந்த பூக்குன்ற ஸ்மெல் தெரியவே தெரியாதுங்க. வாங்க இப்ப கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப சங்குப்பூ நான் பறிச்சு வச்சிருக்கேன். இப்ப சங்குப்பூ பாத்தீங்கன்னா நம்மளுடைய விருப்பம், எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம். ரவை 1 கிளாஸ் எடுத்திருக்கேங்க. ரவைல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் ரவைய வறுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வறுத்த ரவையா இருந்தாலும் நம்ம ஒரு தடவை வறுத்துக்கலாம் நெய்ல வறுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப 1 கிளாஸ் ரவை எடுத்தோம்லங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கிளாஸால ஒரு 3.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் நானு. தண்ணி சுட்டுட்டே இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ள ரவை வறுத்துக்கலாம். நம்ம வறுத்துற வாசனை வருதுங்க. இப்ப இங்க தண்ணி கொதிச்சுட்டு இருக்குல்ல, இப்ப இந்த தண்ணிய இந்த ரவையில நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க வச்சுட்டு நம்ம ரவையை போட்டோம்னா கேசரியில நமக்கு உருண்டை கட்டிக்கிற மாதிரி இருக்கும். புதுசா சமைக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ இதை மாதிரி பண்ணும்போது நமக்கு கேசரி உருண்டெல்லாம் கட்டிக்காது. நம்ம கலந்துக்கிட்டே கிளறணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த கொஞ்சமா 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மீதி ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேங்க. இந்த தண்ணியில இந்த பூவை போட்டுக்கலாம். உங்ககிட்ட எவ்வளோ பூ இருக்கோ சேர்த்துக்குங்க. இப்போ இதை திரும்பி நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். பூ நம்ம ஒரு கொதிக்க வச்சுக்கலாம். 1 கிளாஸ் ரவைக்கு 1 கிளாஸ் சர்க்கரை எடுத்துருக்குறாங்க. ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஊத்தினோடனே சேர்த்துருக்கணும். இப்போ நமக்கு ரவை வெந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்களாம். இப்போ பாருங்க, சங்குப்பூல நல்லா எசன்ஸ் இறங்கி நல்லா ப்ளூ கலர்ல ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதுல தண்ணி கேசரியில டைரக்டா வடிகட்டிக்கலாங்க. வடிகட்டிட்டு கலந்து விட்டுருங்க. பூ எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு கேசரிக்கு நம்ம கொஞ்சம் கலர் கொடுக்கும், அவ்வளவுதான். நம்ம கேசரி பவுடர்லாம் போடாம இந்த மாதிரி சங்குப்பூ போட்டு செய்யலாம். ஒரு கரண்டி வச்சிருக்கேன். நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே வறுக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் முந்திரி சேர்த்துக்கலாங்க. முந்திரிலாம் நம்மளோட விருப்பம். வறுப்பட்டுருச்சுங்க. இப்போ அது கூடவே நம்ம திராட்சை போட்டுக்கலாம், காஞ்ச திராட்சை. இப்போ திராட்சையும் நல்லா உப்பி வந்துருச்சு. கேசரியில சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இப்போ ரொம்ப சுலபமான ஒரு பூ வச்சு நம்ம கேசரி கலையிட்டோம். ப்ளூ கலர்ல கேசரி வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.